அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 53வது அத்தியாயமான அந்நஜ்ம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் ஒரு கேள்வியை எழுப்புகின்றவனாக நம் அனைவருக்கும் ஒரு கருத்தை சொல்லித் தருகிறான். அம்லில் இன்சானி மா தமன்னா, மனிதனுக்கு அவன் விரும்பியது அனைத்தும் கிடைத்து விடுமா என்று இறைவன் ஒரு கேள்வியை எழுப்புகிறான். மனிதர்கள் பொதுவாகவே அதிகமாக ஆசைப்படுபவர்களாக படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆசை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். எதை பார்த்தாலும் எந்த ஒரு பொருள் நமக்கு கவர்ச்சியாகவும் ஈர்ப்பாகவும் தெரிகிறதோ அதன் மீது ஒரு ஆசை மனிதர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும். அதிகமாக ஆசைப்படுவார்கள். நம்ம போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரு பிரம்மாண்டமான விசாலமான ஒரு வீட்டை பார்த்துட்டோம்னா அந்த வீட்டின் மீது ஒரு ஆசை வருகிறது. நம்முடைய சக நண்பர் ஒரு நல்ல ஒரு போன் வச்சிருக்கிறாருன்னா அந்த போனின் மீது ஒரு ஆசை வருகிறது. ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு காரை பார்க்கிறோமா, அந்த காரின் மீது ஒரு ஆசை வருகிறது. இப்படி ஏராளமான விஷயங்கள் எதை பார்த்தாலும் நமக்கு ஆசைகளை அள்ளி தந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆசைகளை குறித்து அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புகிறான். மனிதன் எவ்வளவோ ஆசைப்படுறான், அவன் ஆசைப்பட்டது அனைத்தும் அவனுக்கு கிடைத்திரும் நினைத்துக்கிட்டு இருக்கிறானா என்று இறைவன் ஒரு கேள்வியை எழுப்புகிறான். எந்த அளவுக்கு மனிதர்கள் ஆசைப்படுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்கன்னா, ஆதமினுடைய மகன் ஒருவன், அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக ஒரு ஆறு ஒன்றை அல்லாஹ் வழங்குகிறான். ஆறு என்றால் நம்ம எல்லாருக்குமே ஆறுனா எப்படி தெரியும்? ஆறுனா தண்ணி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும், இதுதான் ஆறு. ஆனால் அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆறு எப்படின்னா தங்கத்தால் ஓடக்கூடிய நீரோடையை போன்ற ஒரு ஆறு. தங்கம் எப்படி தண்ணி எப்படி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி தங்கம் வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு 10 பவுன் வச்சிருந்தோம்னா நம்மளாம் கோடீஸ்வரம், ஒரு 100 பவுன் வச்சிருந்தோம்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரராக நாம் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில கிராம் கணக்கில் தங்கம் வச்சிருந்தாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமிதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல தங்கம் நீரோடையாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா எவ்வளவு பெரிய தங்கம் இருந்திருக்கும். முடிவே இல்லாத தங்கம், வந்து கொண்டே இருக்கக்கூடிய தங்கம், இவ்வளவு பெரிய அருட்கொடை அல்லாஹ் தூக்கி ஒருத்தர் கொடுப்பான். இதை வாங்கி கொண்டு அப்பொழுது அந்த மனிதனினுடைய ஆசை திருப்தி அடைஞ்சிடாது. திரும்ப அல்லாஹ்ட்ட கேட்பானா, அல்லாஹ் ஒரு தங்க நீரோடை இருக்கிறது, இன்னொரு தங்க நீரோடை இருந்தாலும் நன்றாக இருக்கும், எனக்கு 2வதாக ஒன்றை தா என்று கேட்பார்களாம். ஒண்ணு இருந்தாலே அவர் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர். உலகத்துல யாருமே அவரோட போட்டி போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம், மிகப்பெரிய செல்வத்தை வச்சிருந்தாலும் ஆசை அடங்காதாம். இன்னொன்றை கேட்பானாம். கேட்டவுடன் அல்லாஹ், நீ என்ன ரொம்ப பேராசை புடிச்சவனா இருக்கிற, உனக்கு 2வது தங்க நீரோடு எல்லாம் கிடையாது, நீ ரொம்ப பேராசைப்படுற, இருக்கிறது நன்று நல்லா வாங்கிட மாட்டான். அல்லாஹ் இன்னொன்னையும் கொடுப்பானாம். 2 தங்க நீரோடைகளே கொடுத்துருவானாம். ஒண்ணு இருந்தாலே நம்ம தான் பெரிய பணக்காரர், 2 தங்க நீரோடை இருக்கும். சரி, இப்பயாச்சும் ஆசை அடங்கிருமான்னு பார்த்தா இப்பயும் ஆசை அடங்காதான். மீண்டும் அதே அடியான், எந்த அடியான் யார்கிட்ட 2 தங்க நீரோடைகள் இருக்கிறதோ அதே அடியான் அல்லாஹ்ட்ட கேட்பானா, அல்லாஹ் நான் கேட்டு நீ 2ஐயும் கொடுத்துட்டேன், இன்னொன்னு இருந்தாலும் நல்லா இருக்குமே என்று 3வது தங்க நீரோடையும் கேட்பான். இதுதான் மனிதர்களினுடைய இயல்பு. ஆதமினுடைய மகனினுடைய வாயில் மண்ணை தவிர வேறு எதுவும் அவனுடைய ஆசைகளை அடைத்து விடாது. நம்மள குழியில இறக்கி வச்சு மண்ணை போடுற வரைக்கும் ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பித்து இருக்கிறார்கள். இவ்வளவு ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்பட்ட அனைத்தும் நமக்கு கிடைத்து விடவே விடாது. எவ்வளவோ ஆசைப்பட்டாலும் சரி, ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து விடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்தான் அல்லாஹ் கேட்கிறான். இம்மையை நோக்கி ஆசையாகவும் இருக்கலாம், மறுமையை நோக்கி ஆசையாகவும் இருக்கலாம். இம்மையில இப்படி வாழணும், இவ்வளவு பெரிய வீட்டுல வாழணும், இப்படிப்பட்ட ஆசைகளாக இருக்கலாம். மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும், அங்க மிகப்பெரிய ஒரு இதுல இருக்கணும், ஆசைகள் வைக்கலாம். ஆனால் அந்த ஆசைகளுக்கு மிக முக்கியம் எது தெரியுமா? அல்லாஹ் அதனை தொடர்ச்சியில் சொல்லுவான், அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதர்களுக்கு அவர்கள் முயற்சித்ததை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆசை மட்டும் மட்டா போதாது. உங்களினுடைய ஆசை உலகத்துல கனவு கோட்டையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது பத்தாது. அந்த ஆசைகளை நோக்கிய முயற்சிகள் இருக்க வேண்டும். மறுமைக்கு ஆசைப்படுகிறீர்களா, மறுமையை நோக்கி முயற்சி செய்யுங்கள். இம்மைக்கு ஆசைப்படுகிறீர்களா, இம்மை நோக்கி முயற்சி செய்யுங்கள். இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து ஆசைப்படுகிறீர்களா, 2ஐ நோக்கி முயற்சி செய்தால் நிச்சயம் முயற்சி தான் நமக்கு கூலி தருமே தவிர நம்முடைய ஆசைகள் நமக்கு கூலி தராது. ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில்
நாம் எவ்வளவு பெரிய ஆசைகள் பட்டாலும் சரி, அந்த ஆசைகளுக்கு முயற்சி இல்லை என்றால் நிச்சயம் அந்த ஆசைகளை நம்மால் அடைந்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆசைகளாக இருந்தாலும் அதை நோக்கிய முயற்சி எடுத்தால் நிச்சயம் அல்லாஹ் அதை நமக்கு வழங்குவான் என்கின்ற ஒரு வாக்குறுதி அளிக்கிறான். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக முயற்சிகளை செய்து இம்மையும் மறுமையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்துல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.